கிளைமேட் சேஞ்சிங்கை பார்த்து யாராவது ஃபுட் மெனுவை மாற்றுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ கொஞ்சம் மழை தான். அது எப்போனா ஒரு 1 வீக் முன்னாடி தான் இந்த விளாக் எடுத்தது. கிளைமேட்டை பார்த்த உடனே முடிவு பண்ணிவிட்டேன், வீட்டில் கண்டிப்பாக இன்றைக்கி பிரியாணி மெத்தடில் ஏதாவது செய்யணுன்ட்டு. ஸோ கடைக்கு போயிட்டு நானே காளான் வாங்கிட்டு அது கூடவே கொஞ்சம் மீல் மேக்கரை ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு தான் கடைக்கே போயிருந்தேன். போயிட்டு எல்லாருக்குமே காளான் பிரியாணி பிடிக்கும், பட் எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்றனால எனக்குமே சேர்த்து செஞ்சுருவேன். அது கூட கொஞ்சம் முட்டை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்றனால இன்றைக்கி முட்டையும் மீல் மேக்கரும் ஆட் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு கிரேவி மெத்தடில் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு இந்த காளான் பிரியாணிக்கு. அதை நான்வெஜ் மெத்தடில் செஞ்சு சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே பேனில் எண்ணெய், கொஞ்சமாக கீ, அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா தக்காளியும் தயிரும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, அது கூட பிரியாணி மசாலா ஆட் பண்ணி கொஞ்சமாக காளான் அப்புறம் மீல் மேக்கரையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் போட்டு மூடி வச்சிட்டாவே போதும், சூப்பராக வந்துடும். ஃபைனலாக நான் மூடுறதுக்கு முன்னாடி பிரியாணி செய்யும்போது ஒரு விஷயம் பண்ணுவேன். 1 ஸ்பூன் நெய் சுற்றி ஊற்றிட்டு புதினாவையும் கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படியே போட்டுட்டு கலக்கி விடாமல் அப்படியே தம் போட்டு வச்சுருவேன். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். அந்த மேலே அந்த டாப்பிங்ஸ் அப்படியே திறந்து பார்க்கும்போது இருக்கிறது பார்க்கவே நல்லாயிருக்கும். ஃபைனாக புதினாலாம் வெந்து போகிறதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க ஒதுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண பாருங்கள். ஸோ முட்டைக்கு ஆஸ் யூஷுவல் பேனில் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3யுமே சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி நல்லா மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனைலாம் போய் பிரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கிரேவி மாதிரி இந்த மாதிரி கொலன்னு இருந்தால் தான் முட்டையும் மீல் மேக்கரும் ஆட் பண்ணும்போது அந்த மசாலா கோட்டிங்லாம் உள்ளே இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த தண்ணி ஆட் பண்ணேன். நம்ம நிறைய ஸ்பைசஸ் சேர்த்து செய்யும்போது, அதாவது வெங்காயம், தக்காளிலாம் இன்னும் ஜூஸியாக சேர்த்தோம்னா தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. நான் இன்றைக்கி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது ஜூஸி ஆனதுக்கப்புறம் இது 2யுமே சேர்த்துட்டேன். மீல் மேக்கர் ஆல்ரெடி நான் ஹாட் வாட்டரில் போட்டதுனால அது ஒரு 50% அளவுக்கு குக் ஆகிருக்கும். நல்லா ஹீட்டான தண்ணியில் தான் போட்டு செஞ்சேன். சுட சுட முட்டையும் இன்றைக்கி மீல் மேக்கரும் போட்டு சூப்பரான ஒரு கிரேவி டைப்பில் செஞ்சுட்டு சூடாக தட்டில் போட்டு சாப்பிட்ற விஷயம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ் யூஷுவல் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு, அடி பிடிக்காமல். இனி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.